குதிரையின் நடை, கால்களின் அமைப்பு மற்றும் ஏதேனும் பிரச்சினைகள், விரிசல், தேய்மானம் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். 2. பழைய லாடத்தை அகற்றுதல் அல்லது தயாரிப்பு. குதிரைக்கு ஏற்கனவே லாடம் இருந்தால் அதை சிறப்பு கருவிகள் ஹூஃப் நிப்பஸ் கிளின்ச்கட்டர் பயன்படுத்தி அகற்ற வேண்டும். பின்னர் குதிரையின் குளம்பை ஹூஃப் சுத்தம் செய்து தேவையற்ற பகுதிகளை வெட்டி சமன் செய்ய வேண்டும். 3. குளம்பை சமன் செய்தல் ட்ரிமன். குளம்பு அதிகமாக வளர்ந்திருந்தால் அதை ஒரு கத்தி ஹூஃப் நைஃப் அல்லது ராஸ்ட் கொண்டு சீராக்க வேண்டும். இது குதிரையின் எடையை சமமாக பரவச் செய்ய உதவுகிறது. 4. லாடத்தை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பொருத்துதல். குதிரையின் குளம்பு அளவுக்கு ஏற்றவாறு பொருத்தமான லாடத்தை, பொதுவாக இரும்பு அல்லது எஃகு, தேர்ந்தெடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் லாடத்தை சூடாக்கி அதன் வடிவத்தை சரியாக மாற்றி குளம்புக்கு பொருத்தமாக அமைக்க வேண்டும். 5. லாடத்தை பொருத்துதல் ஃபிட்டங். லாடத்தை குளம்பில் வைத்து அது சரியாக பொருந்துகிறதா என சோதிக்க வேண்டும். சில சமயங்களில் சூடான லாடத்தை குளம்பில் வைத்து சிறிது எரிய விடுவார்கள் ஹோட் ஃபிட்டங். இது சரியான பொருத்தத்தை உறுதி செய்யும். 6. லாடத்தை ஆணியால் பொருத்துதல் நேலன். லாடத்தை குளம்பில் வைத்து சிறப்பு ஆணிகள் ஹொஸ்ஷூ நேல்ஸ் கொண்டு பொருத்த வேண்டும். ஆணிகள் குளம்பின் வெளிப்புற சுவரில் ஹூஃப் வால் செலுத்தப்படும், ஆனால் உணர்வுள்ள பகுதியை சென்சிடிவ் டிஷ்யூ தொடாமல் பார்த்து கொள்ள வேண்டும்.